ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெரி சித்ரா. இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து 38 சைஸ் ப்ளவுஸ் தான் இப்போ நான் கட் பண்ண போகிறேன். இது சாதா ப்ளவுஸ். இது வந்து அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தமே வந்து 90 பாயிண்ட் தான் இது கொடுத்துருக்காங்க. நான் அளந்து பார்த்துட்டேன். மறுபடியும் உங்களுக்கு அளந்து காமிக்கணுங்கிறது கிடையாது. அதனாலேயே நான் சொல்லிடுறேன். 90 பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 38 சைஸ்க்கு வந்து போதுமானது தான் இது. ஓகேங்களா? இப்போ இந்த ப்ளவுஸ்ல என்ன இம்பார்ட்டன்டா சொல்ல வரேன் அப்படின்னா, ப்ளவுஸ் வந்து ஷோல்டர் ஃபால் ஆகுது. சாதா ப்ளவுஸ் தைச்சாலும் ஷோல்டர் ஃபால் ஆகுது, லைனிங் தைச்சாலும் ஃபால் ஆகுதுன்னு சொல்றீங்கல்ல, அந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் வரக்கூடாது அப்படிங்கறதுக்காக இது எப்படி வந்து நம்ம கட் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ப்ராப்பரா. துணி வந்து எங்க எச்சு விடணும், எங்க கம்மி பண்ணணுங்கிற எல்லா டிப்ஸும் வந்து உங்களுக்கு இந்த வீடியோல நான் சொல்றேன். நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி புதுசா பாக்குற பிகினர்ஸா இருந்தாலும் சரி, இல்ல ஷோல்டர் ஃபால் ஆகுற மாதிரி நீங்க தைச்சிட்டு இருக்கிறவங்களா டெய்லரா இருந்தாலும் சரி, புதுசா பழகினவங்களா இருந்தாலும் சரி, நீங்க இந்த மாதிரி கட் பண்ணி பழகிக்கங்க. உங்களுக்கு பர்ஃபெக்டா வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்ப இந்த பிளவுஸ் வந்து சாதா பிளவுஸ் தான். ஃபுல் வயல் மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெட்டீரியல் தான் இது. இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங் வந்து நம்மள பார்த்த மாதிரி இருக்கணும். ஆப்போசிட் சைடு தான் வந்து ஓப்பன் சைடு இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் வந்து பேக் சைடு நம்ம அளவெடுக்க போறோம். இந்த அளவெடுக்கும் போது வந்து எப்படி அளவெடுத்தா நமக்கு வந்து ஷோல்டர் ஃபால் ஆகாம இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப வந்து தெளிவா நான் காமிக்க போறேன். ஓகேங்களா? இப்ப ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம அடிச்சு பட்டி மடிப்போம் இல்லையா, பட்டி மடிக்கிறதுக்கான கிளாத் பாருங்க, 1.5 இன்ச் விட்டுருக்கேன். சரிங்களா? இது வந்து தெளிவா பாத்தீங்க இந்த வீடியோவில். இந்த 1.5 இன்ச்சை வந்து இப்படி மார்க் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷம். இது வந்து 1.5 இன்ச் வந்து இப்படி மடிச்சு அப்புறம் இப்படி மடிச்சு தப்போம் இல்லைங்களா, அதுக்காக தான் இந்த 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 1.5 இன்ச் விட்டுருக்கோம். இதுக்கு மேல எல்லா பிளவுஸும் இப்படிதான். இது வந்து யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் நான். ஓகேங்களா? இந்த டிப்ஸ் வந்து யாரும் சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? இது ஃபால் ஆகாம இருக்கிறதுக்கு தான் இந்த டிப்ஸ் இப்ப நான் சொல்ல போறேன். இப்ப இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்காக நீங்க விட்டுட்டு, இதுக்கு மேல என்ன பண்றீங்க அப்படின்னா, ஒரு 1/4 இன்ச் எக்ஸ்ட்ரா வந்து 1/4 இன்ச் இந்த கோடு போட்டுக்குங்க. இது எதுக்குங்கிறது உங்களுக்கு ஃபைனலா நான் சொல்றேன். சரிங்களா? இந்த 1/4 இன்ச் மட்டும் இங்க விட்டுக்குங்க. இப்ப அளவு பிளவுஸ் எடுத்துக்கலாம். இந்த அளவு பிளவுஸ் எடுத்துட்டு, இப்ப ஃபர்ஸ்ட் அளக்கிறது எப்படின்னா, இந்த ஷோல்டர்ல இருந்து இந்த கீழே இடுப்பு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் கரெக்டா இப்படி மார்க் பண்ணிக்கங்க. இப்படி வச்சுக்கோங்க. இப்பங்க இங்க இருந்து கரெக்டா இந்த ஷோல்டர் இருக்கு இல்லையா, இந்த ஷோல்டர் வரைக்கும் இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இது வந்து சாதா பிளவுஸ். ஓகேங்களா? லைனிங்கா இருந்ததுன்னா இது மேல வந்து நம்ம கோடு போடணும். இது வந்து சாதா பிளவுஸ். இந்த சாதா பிளவுஸ்க்கு நீங்க என்ன பண்றீங்கன்னா, இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த எண்டு கிட்டயே இப்படி மார்க் பண்ணிக்கங்க. சரியா? அப்ப ஷோல்டர் தைக்கிறதுக்கு துணி வேண்டாமான்னு நீங்க கேட்பீங்க. துணி வேண்டாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, இங்க ஷோல்டருக்கு வர கிளாத் தான் இங்க 1/4 இன்ச் விட்டுருக்கேன். ஓகேங்களா? இங்க நம்ம டைட் பிடிக்கும்போது இந்த இறக்கம் வந்து கரெக்ட்டா நமக்கு ஈவனா வந்து சேர்ந்துரும். புரியுதுங்களா? மறுபடியும் சொல்றேன். இந்த டிப்ஸ் யாரும் சொல்ல மாட்டாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஓகேங்களா? இப்ப நார்மலா இங்க இருந்து இது வரைக்கும் வச்சு, இங்க நீங்க கோடு போட்டாலே போதுமானது. சரிங்களா? இங்க போட்டுக்குங்க. ஓகேங்களா? இப்ப இந்த ஈக்குவலா வரும். இத புடிச்சு தைக்கும்போது, இங்க துணி கம்மியாயிரும். இங்க வந்து இந்த இறக்கம் வந்து இங்க கிடைச்சிரும். இந்த 1/4 இன்ச் வந்து கிடைச்சிரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்ப இது கரெக்ட்டா ஈவனா வந்துரும். அதுக்காக தான் நான் இந்த மாரி இப்படி நீங்க தைச்சீங்கன்னா தான் வந்து மார்க் பண்ணா தான் ஷோல்டர் வந்து ஃபால் ஆகாம இருக்கும். அதுக்கு மெயின் காரணம் இந்த மாரி மார்க் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, இடுப்பு உயரத்த வந்து மார்க் பண்ணணும். இடுப்பு உயரம் எப்படி மார்க் பண்றது அப்படின்னா, இப்ப 2ஆ இப்படி மடிச்சுக்கங்க. இப்படி மடிச்சுட்டு பாருங்க, இந்த இடுப்பு உயரம் இந்த இடத்த இப்படி வச்சுக்கங்க. வச்சுட்டு இப்ப ரெடி அளவு இருக்கு. ரெடி அளவுக்கு மேல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. ஒரு மார்க் பண்ணா போதும். 2 மார்க்லாம் தேவையில்ல. சரிங்களா? இப்படி வச்சுட்டு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளவுதான். அடுத்தது சுற்றளவு பார்க்கலாம் எவ்வளவுன்ட்டு. இந்த கிளாத்த வந்து நார்மலா இந்த மாரி போட்டுக்கங்க. இப்படி போட்டுட்டு, இப்ப இந்த சைடு இருந்து இந்த சைடு வரைக்கும் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இங்க இருந்து இது வரைக்கும் கரெக்டா 18 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? இந்த 18 இன்ச்ச வந்து 2ஆ மடிக்கணும். 2ஆ மடிச்சுட்டு இந்த இடத்துல வச்சு மார்க் பண்ணிக்கணும். இதுதான் பிளவுஸோட சுற்றளவு. இப்ப இது என்ன பண்றோம், இங்க வந்து கோடு போட்டுக்கலாம். சரியா? இந்த மாதிரி கோடு போட்டுக்கங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, பிளவுஸுக்கு வந்து உயரம் அளந்தாச்சு, இந்த உயரம் அளந்தாச்சு, கழுத்து அளந்தாச்சு, சைடும் வந்து சுற்றளவு வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா, கழுத்து வரையணும். அதாவது கழுத்து எவ்வளவு அகலம் இருக்கு, ஷோல்டர் எவ்வளவு அகலம் இருக்குங்கிறது மார்க் பண்ணணும்.
இப்ப இந்த மாரி போட்டுக்குங்க ப்ளவுஸ. இந்த எண்டு கிட்ட இது வரா மாரி வச்சுக்குங்க. வச்சுட்டு ப்ளவுஸ் நீட்டா இந்த மாரி எடுத்து விட்டுட்டு கரெக்ட்டா இப்டி வச்சுக்குங்க. சரியா? இப்ப பாருங்க, இப்ப இந்த ஷோல்டரோட ரெடி அளவு இங்க இருக்கு. ரெடி அளவுக்கு முன்னாடி அதாவது நம்ம தைப்போம் இல்லையா? அதுக்காக வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி ஷோல்டர் இங்க இருக்கு. ஷோல்டருக்கு தள்ளி இந்த பக்கம் தைக்கிறக்கு ஒரு மார்க் பண்ணிக்கங்க. அவ்வளோதான். இந்த 2 மார்க் பண்ணாலே போதும். சரிங்களா? அடுத்தது நம்ம ஆம்கோல் வரையணும். இந்த ஆம்கோல் எப்படி வரையணும் அப்படின்னா, இந்த சைடு உயரம் இருக்கு இல்லையா? இந்த சைடு உயரம். இந்த சைடு உயரத்தையும் இங்கருந்து இங்கருந்து கரெக்ட்டா இப்படி வச்சுக்கங்க. இப்படி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, ரெடி அளவு இங்க இருக்கு. ரெடி அளவுக்கு மேல தையல் வரும் இல்லையா? அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கங்க. எல்லாம் 2, 2 தையல் போட்டு காமிப்பாங்க. ஸோ 2 தையல் போட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆகும். எந்த தையல்லேருந்து எப்படி கோடு போடுறதுன்னு தெரியாது. ஸோ அதனால தையலுக்கு விட்டு, விட்டு நீங்க வந்து ஒரு மார்க் பண்ணீங்கனாலே போதுமானது. சரியா? இப்ப இந்த இடத்துல இப்படி கோடு போட்டுக்குங்க. இது வந்து உயரம். கோடு போட்டாச்சு. இப்ப கழுத்து, ஷோல்டர் மார்க் பண்ணியாச்சு. இப்ப இந்த இடத்த வந்து லைன் பண்ணிக்கலாம். அதே மாரி இங்கேயும் லைன் பண்ணிக்கலாம். இந்த கழுத்தோட உயரம் இது வரைக்கும் இருக்கு. ரவுண்ட் நெக்குக்கு இப்படி. ஒரு 1/2 இன்ச் இங்க விட்டீங்கன்னா போதும். அப்பதான் இந்த நெக் வந்து அழகா நமக்கு கிடைக்கும். சரியா? இந்த மாரி பண்ணிக்கங்க. இப்ப அடுத்தது வந்து இந்த ஆம்கோல் வந்து நம்ம வரையணும் இல்லையா? இந்த கர்வ் வரையணும். இந்த கர்வ் எப்படி வரையணும் அப்படின்னா, இங்க இருந்து எவ்வளவு வருதோ, இத வந்து இப்படி 2ஆ ஃபோல்ட் பண்ணிக்கங்க. ஃபோல்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிக்கங்க. அதே மாரி இங்க இருந்து இதுவரைக்கும் வச்சு இப்படி சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிட்டு, இங்கேயும் ஒரு கோடு போட்டுக்குங்க. அவ்வளோதான். இப்ப இது சின்ன ப்ளவுஸா அப்படின்னா, இங்க இருந்து 1 1/4 வச்சீங்கனாலே போதும். சரிங்களா? 1 1/4 வச்சாலே போதும். இப்ப இந்த 3 பாயிண்ட்டையும் அப்படியே ஜாயின் பண்ணிருங்க. அவ்வளோதான். இதுதான் பேக் சைடு கட்டிங். மறுபடியும் ஒரு தடவ செக் பண்ணனாலும் செக் பண்ணிக்கலாம். உயரத்துல இருந்து அப்படியே எடுத்து செக் பண்ணிக்கலாம். பாருங்க உயரம் கரெக்ட்டா இருக்கு. அதே மாரி இந்த சைடு சைடு உயரம் கரெக்ட்டா இருக்கு. எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. இப்ப இந்த பீஸ மட்டும் அப்படியே கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப கட் பண்ணி எடுத்தாச்சு. நெக் பாருங்க எவ்வளோ அழகா வந்திருக்குன்னு பாருங்க. நெக் கட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். அடுத்து வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணணும். ஸ்லீவ் அப்படிதான் அதுக்கு நேரா ஆப்போசிட். அதாவது நம்ம கட் பண்ணதுக்கு நேரா ஆப்போசிட். இதுலயும் ஃபோல்டிங் நம்மள பார்த்த மாரி இருக்கணும். ஆப்போசிட் சைடு வந்து உங்களுக்கு ஓப்பன் சைடா இருக்கணும். இந்த மாரி போட்டுக்கங்க. இது வந்து சாதா ப்ளவுஸ் தான். ஸோ நம்ம சாதாவா மடிச்சு தைக்கணும் இல்லையா? அதுக்காக ஒரு ஸ்கேல் அளவுக்கு ஸ்லீவ் கட் பண்றது பாருங்க ஒரு ஸ்கேல் அளவுக்கு வச்சு இப்படி மார்க் பண்ணிக்கங்க. சரியா? சைடுல பிசுறு இருந்துச்சுன்னா, அந்த பிசுறெல்லாம் நீட்டா கட் பண்ணி எடுத்துக்கங்க. இந்த கை வந்து இப்படி போட்டுக்கங்க. ஸ்லீவ் வந்து கட் பண்றது. இப்படி போட்டோம்னா, இப்ப பார்த்தீங்கன்னா, பேக் சைடு தான் நம்மள பார்த்த மாரி இருக்கணும். இந்த ஸ்லீவ் கட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பேக் சைடு நம்மள பார்த்த மாரி இருக்கணும். இப்படிதான் கட் பண்ணணும். இப்ப ஸ்லீவ் வந்து கரெக்ட்டா இந்த மாரி வச்சுக்கங்க. இந்த இடமும் இப்படி வச்சுக்கங்க. ஓகேவா? இப்ப இது வந்து எண்டு. இது வந்து ஷோல்டர் கிட்ட இங்க. தையலுக்கும் கொஞ்சம் சேர்த்து விட்டுக்குங்க. சரியா? இந்த அளவு ப்ளவுஸ்ல வந்து நமக்கு இங்க குடுத்துருக்காங்க. அ ஆம்கோலு. ஸோ இது கரெக்ட்டா இருக்கான்னு நம்ம டேப்ல அளந்து பார்த்துக்கலாம். இப்போதைக்கு இந்த வந்து இப்படி மார்க் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இப்ப இந்த கிளாத்த வந்து நம்ம எடுத்துரலாம். ஷோல்டரோட சுற்றளவு வந்து இங்க மார்க் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்ப நம்ம இந்த அளவு பார்க்கலாம். ஏன்னா, அளவு ப்ளவுஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாரி குடுப்பாங்க. நம்ம தான் கொஞ்சம் கரெக்ட் பண்ணி நம்ம அத தச்சு குடுத்தோம்னா, கஸ்டமர் நம்மள தேடி வருவாங்க. ஓகேங்களா? இப்ப இது வந்து 7 இன்ச் இருக்குது. இந்த என்னுடைய கையோட உயரம் 7 இன்ச் இருக்கு. இந்த 7 இன்ச்ல இருந்து 3 இன்ச் கம்மி பண்ணும்போது எவ்வளோ வரும்? 4 தான் வரும். சரிங்களா? அப்ப நம்ம இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, எத்தன இன்ச் வருது பாருங்க. எந்த அளவுக்கு தச்சிருக்காங்க பாருங்க. அதாவது 7 இன்ச்ல இருந்து 3 இன்ச் கம்மி பண்ணா தான் 4 இன்ச் வரும். சரிங்களா? ஆனா இவங்க குடுத்துருக்கிறது பாருங்க கரெக்ட்டா கிட்டத்தட்ட ஒரு 5 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 இன்ச் தான் கம்மி பண்ணியிருக்காங்க. இந்த 2 இன்ச் இப்படி கம்மி பண்ணி வந்துச்சுன்னா, இது என்ன ஆகுன்னா, அடிப்பக்கம் வந்து சுருக்கடிக்கும். ஆம்கோல் கிட்ட அடிப்பக்கம் வந்து நமக்கு சுருக்கடிக்கும். ஸோ நீங்க இந்த மாரி வந்து கட் பண்ணக்கூடாது. 3 இன்ச் கம்மி பண்ணணும். இப்ப இங்க 7 இன்ச் இருக்கு. இது வந்து 7 இன்ச் இருக்கு. இங்கேயும் 7 இன்ச் வச்சுக்கங்க.
ஸோ 7 இன்ச்லேருந்து 3 இன்ச் கம்மி பண்ணிடணும். இங்கேருந்து 3 இன்ச்சுங்கும்போது பாருங்க, இங்கே வந்துடும். இதுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா? 3 இன்ச் கம்மி பண்ணணும். 4 இன்ச்சு தான் வரணும் மொத்தமே. இங்கே தான் நமக்கு மார்க்கிங் வரணும். இப்போ நம்ம கட் பண்ணலாம். இப்போ இது வந்து தப்பு. ப்ளவுஸில் கொடுத்துருக்காங்க அளவு. ஸோ அந்த அளவு வந்து நமக்கு தப்பு. அப்படி வரக்கூடாது. பாருங்க, இந்த இடம் 4 இன்ச்சு, 4 இன்ச்சுக்கு வந்து இந்த இடம் மார்க் பண்ணி வச்சிருக்கேன். இது தப்பு. சரியா? இதுதான் கரெக்ட். இப்போ இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இப்படி ஒரு கோடு போட்டுக்குங்க. இப்படி கோடு போட்டு இங்கேருந்து ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரியா? அப்புறம் இங்கேருந்து இது வரைக்கும் எவ்வளோ வருதோ அதை வந்து 2ஆ அப்படி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க் போட்டுக்கலாம். இப்படி மார்க் போட்டுட்டு இந்த மார்க்கிங்லேருந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி இப்படி கோடு போட்டுக்குங்க. சரியா? இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த 1.5 இன்ச்சுக்கு இப்படி ஒரு ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு அதே மாதிரி இந்த 3/4 இன்ச் இருக்கு இல்லையா, இந்த 3/4 இன்ச்சை வந்து இப்படி ஸ்ட்ரைட்டாக ஆம்கோல் வரைக்கும் இப்படி கோடு போட்டுக்குங்க. ஏன்னா இது வளைக்க தெரியல அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுங்க. இது வந்து தையலுக்கு உண்டான இடம். பாருங்க, இது வந்து தையலுக்கு உண்டான இடம். ஓகேவா? இப்போ இந்த 1.5 இன்ச்சில் எடுத்ததை இதை வந்து இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பார்த்தீங்களா, இந்த லீஃப் கர்வ் மாதிரி கரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரியா? இப்போ இது வந்து அப்படி கட் பண்ணி எடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு, 3/4 இன்ச்சு அப்படியே ஸ்ட்ரைட்டாக கொண்டு போயிட்டு இங்கேருந்து இப்படி கொண்டு போயிருங்க. இப்போ பாருங்க, இப்போ இந்த இடத்துல இருந்து இந்த இடமா இப்படி கட் பண்ணி, அதே மாதிரி இங்கேயும் ஆர் கட் போட்டுக்கலாம். இப்போ மேலே வந்து ஷோல்டர் கிட்ட ஒரு ஆர் கட் போட்டுக்கலாம். போட்டு இப்போ இது 2 கிளாத்தை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் ஒன்றா போட்டு வெட்டினீங்கன்னா 4 கிளாத்தில் 3 கிளாத் வந்து நம்ம கைக்கு வந்துடும். ஸோ அது வேஸ்ட்டாக போயிடும் ப்ளவுஸு. இப்போ இந்த இடம் வந்து நம்ம குடஞ்சி வெட்டணும். குடஞ்சி வெட்டுறதுக்கு இந்த இடத்துல ஒரு 1/4 இன்ச்சு, இங்கேயும் ஒரு 1/4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த 2 மார்க் பண்ணிங்கன்னா போதும் குடஞ்சி வெட்டுறதுக்கு. இப்போ இந்த 1/4 இன்ச்லேருந்து பாருங்க, இப்படி கொண்டு போய் சென்டர் கொண்டு போயிருங்க. அங்கேருந்து அப்படி இந்த 1/4 இன்ச்சோட முடிச்சிருங்க. அவ்வளோதான். ஓகேவா? இப்போ இந்த இடத்த கட் போட்டு இது வந்து ஃப்ரண்ட்டில் வர்றது. பாருங்க, கட் பண்ணியாச்சு. இதுதான் வந்து ஸ்லீவ் கட்டிங். இந்த மாதிரி கட் பண்ணி பழகிக்கங்க. அவ்வளோதான். இது முடிஞ்சது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட்டில் நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரண்ட்டில் வந்து இப்போ வந்து நமக்கு ஓப்பன் சைடு நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஃப்ரண்ட்டுக்கு மட்டும் கட் பண்ணும்போது, கிராஸ் கட்டிங் பண்ணும்போது ஓப்பன் வந்து நம்மளை பார்த்த மாதிரி இருக்கணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு இந்த துணி வந்து நமக்கு கொஞ்சம் லென்த்தியாக கிடைக்கும். நம்ம வச்சு தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம கட் பண்ணலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த நம்ம பேக் சைடு கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த கிளாத் அப்படியே போட்டு கட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. அதாவது ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாமே வந்து அப்படியே நம்ம கட் பண்ணிக்கணும். பாருங்க, இந்த மாதிரி போட்டுக்கணும். போட்டுட்டு ஷோல்டரு, இது ஆம்கோலு, அதே மாதிரி சைடு எல்லாமே இதே அளவு தான். ஃப்ரண்ட்லேயும் இதே அளவு தான். எச்சாலாம் துணி விடக்கூடாது. இப்போ ஃப்ரண்ட் கழுத்து மட்டும்தான் மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, ஷோல்டர் இப்படி வச்சுக்கோங்க, கொஞ்சம் துணி விட்டு. அதாவது தையலுக்கு தைப்போம் இல்லையா, அந்த அளவுக்கு துணி விட்டுட்டு இங்கேயும் உள்ள 1/4 இன்ச்சு, இங்கேயும் தையல் கலவை உள்ள தள்ளி வரணும். இங்கேயும் கீழே இறங்கி வரணும். அதே மாதிரி கரெக்டாக இந்த எண்ட் இருக்கு இல்லையா, இந்த இடம் இங்கேயும் பாருங்க 1/4 இன்ச்சு ஒன்று. ஏன்னா இதெல்லாம் தையல்ல போற இடம். இது வந்து ஸ்ட்ரைட் கோடு. இந்த மாதிரி தான் நம்ம வெட்டணும். தெரியுதுங்களா? இப்போ இந்த இடமும் கொஞ்சம் துணி பண்ணி, ஏன்னா இது மடிச்சு தைக்கும் போது நமக்கு இந்த அளவு வந்துடும். அதுக்காக அந்த துணி விட்டுறணும். அவ்வளோதான். இப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா, மேலே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலேயும் வரணும். நெக்கு இவ்வளோதான். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம். அந்த ஃப்ரண்ட் நெக்கு மட்டும் வரைஞ்சா போதும். மற்றது எல்லாமே இதே அளவு தான். ஃப்ரண்ட் நெக்குக்கு இப்படி கோடு போட்டுக்குங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சோ 3/4, நல்ல ப்ராடாக வேணும் அப்படின்னா 1/2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். பாருங்க, 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க இந்த கார்னரில். 1/2 இன்ச்சு. சரியா? இந்த இடத்துல இருந்து ரவுண்டு லைட்டாக இப்படி பெண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாமே இதே கட்டிங் தான். இப்போ கட் பண்ணுற பாருங்க எப்படின்ட்டு.
இங்கே கட் போட்டுங்க. அதே மாதிரி இங்கேருந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். நேர் கோட்டில் அப்படியே கொண்டு போய் இதை அப்படியே கீழே இறக்கி அப்படி கொண்டு போயிடும். இதோட விட்டுருங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கிளாத் எடுத்துடலாம், பேக் சைடு கிளாத் எடுத்துடலாம். இப்போ ஃப்ரண்ட் சைடு நமக்கு கரெக்டான ஷேப் வந்து நமக்கு வந்துருச்சு. ஓகேவா? இப்போ இதில் வந்து நம்ம செஸ்ட் ஃப்ரண்ட்டில் வருது இல்லையா டக்கு, அது எப்படி அளக்குறதுன்னு பார்க்கலாம். இந்த ஃப்ரண்ட் அளக்கறக்கு பாரு, இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இப்படி பிடிச்சிக்குங்க. ஷோல்டர் கொஞ்சம் 1/4 இன்ச்சு துணியை விட்டுறணும். இதில் வந்து துணி விடணும். ஓகேங்களா? டைட்டாக தைச்சிட்டிங்கன்னா மேலே ஏறிக்கும். அதனால் தைக்கிறதுக்கு துணியை விட்டுட்டு கரெக்டாக இப்படி வச்சு இந்த டாட் எங்கே வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த டாட்லேருந்து கிராஸாக வச்சு இது ரெடி அளவு கீழே தையலுக்கு வர மாதிரி போட்டுக்குங்க. போலாக தான் வைக்கணும். துணியை வந்து இழுக்கக்கூடாது. எப்பவுமே இழுத்தீங்கன்னா அது ஷேப் எல்லாமே மாறி போயிடும். துணியை வந்து இழுக்காமல் போலாக தான் வைக்கணும். பாருங்கள், இந்த இடத்துல வருது. சரியா? இங்கே வருது. அடுத்தது ஃப்ரண்ட்டு. ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக்கு வச்சிருக்க இல்லையா, இந்த இந்த இடத்துல இருந்து எடுங்க. இப்போ இங்கே வந்து கொஞ்சம் தையலுக்கு விட்டுருங்க. சரியா? விட்டுட்டு இந்த கொக்கியிலேருந்து இது வரைக்கும் இறக்கம் வருது. ஸோ இந்த இறக்கம் அதுக்கு கீழே தையலுக்கு விட்டுக்குங்க. இப்போ சென்டரில் ஒரு கோடு நம்ம டக்கு பிடிப்போம் இல்லையா சென்டரில், அந்த டக்குக்கு மட்டும் கொஞ்சோண்டு மறுபடியும் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுக்குங்க. சரியா? இவ்வளோதான் அளவு. இந்த இடம் தான் வந்து இங்கே வர்றது. இங்கே வர்றது இந்த இடம் தான் வந்து இங்கே வர்றது. ஓகேவா? இப்போ அடுத்தது நெக்ஸ்ட்டு டாட் வந்து மார்க் பண்ணும். இந்த டாட் எவ்வளோன்னா, இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தள்ளி இருக்குது. இந்த 18 இன்ச்சுக்கு வந்து இவங்க அளவு ப்ளவுஸ் கொடுத்துருக்கிறது ஜாஸ்தியாக இருக்குது. பாருங்க, இங்கேருந்து பாருங்க 2.25 இன்ச்சு கொடுத்துருக்காங்க. இந்த 2.25 இன்ச் வந்து 40 சைஸுக்கு தான் தேவைப்படுங்க. 40, 42க்கு இவங்க கொடுத்துருக்கனால இவங்களுக்கு செஸ்ட் வந்து எப்படின்னா, இந்த டக்கு வந்து நேராக ஷோல்டருக்கு நேராக வந்து சைடாக வந்துருதுங்களாமா. அதாவது ஒன் சைடாக வருதாமா. ஸோ இது வந்து தப்பு. ஏன்னா இது 2.25 இன்ச் இதுக்கு வராது. ஓகேங்களா? இதுக்கு நார்மலா ஒரு 2 இன்ச் 2.25 இன்ச் வச்சாலே போதுங்க. 2 இன்ச்சே போதுமானதுதான். அதுக்கு வந்து நீங்க தையலுக்கு இப்படி துணி விட்டுறணும். இங்க நம்ம தைப்போம் இல்லையா, அதுக்கு வந்து ஒரு தையல் அளவுக்கு 1/4 இன்ச் 1/2 இன்ச் எல்லாம் விட வேண்டாம். தையல் அளவுக்கு விட்டீங்கனாலே போதும். இது தையலுக்கு உண்டானது. இப்ப தையல்ல இருந்து பாருங்க, 2 ஒரு 2.25 வச்சா போதும். சரிங்களா? 2.25 வச்சா போதும். டாட்டும் வந்து பாருங்க, சின்ன டாட்டு தான். ஸோ இந்த டாட்டு வந்து நம்ம டேப்ல அளத்துக்கலாம் எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு. இந்த டேப்ல அளத்தோம்னா பாருங்க, 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 1 இன்ச்சு டாட்டு. இங்கேருந்து 1 இன்ச்சு. ஓகேவா? இப்போ இதை மட்டும் ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது இங்க சைடு உயரம் எவ்வளவுன்னு பார்க்கணும். இந்த சைடு உயரம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து இந்த பட்டி வரைக்கும் தான் வரணும் உயரம். ஸோ இந்த பட்டி மட்டும் தான் நாம அளக்கணும். ஏற்கனவே இங்க துணி தையலுக்கு விட்டுருக்கோம். அதனால கீழே இறக்கி தையலுக்கு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இங்க அப்படிதான். இங்க பட்டி ஒட்டி இருக்குது. பட்டிக்கு கீழே, அதாவது சாரி, இந்த தையல் இங்க இருக்கு. தையலுக்கு கீழே நம்ம தைக்கணும் இல்லையா, துணி விட இல்லையா, அதுக்காக கொஞ்சோண்டு மட்டும் விட்டுருங்க. அவ்வளோதான். இந்த இறக்கம் வச்சாச்சு. இப்போ என்ன பண்றோம்னா, இது வந்து ஸ்ட்ரைட்டா வர்றது. ஓகேவா? இப்போ இதோட வந்து ஜாயின் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சரிங்களா? இதுவுமே பார்த்தீங்கன்னா பாருங்க, 2.25 ஜாஸ்தி தான். எங்க வருது பாருங்க டக்கு. ஸோ இது 2.25 வைக்கக்கூடாது. 2.25 ஜாஸ்தி தான். 2 இன்ச்சு போதுங்க இதுக்கு. இங்கேருந்து 2 இன்ச்சு போதும். 2 இன்ச்சு 1 இன்ச்சு தள்ளி இதுக்கு வச்சுக்கோங்க. ஏன்னா டிஃப்ரெண்ட் எவ்வளோ டிஃப்ரெண்ட் வருது பாருங்க. ஏன்னா இது குட்டி பிளவுஸு, அதுக்காக பாருங்க, இங்கேருந்து தான் மார்க் வரணும். மறுபடியும் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கேருந்து தான் போடணும். ஒரு 1/4 இன்ச்சு விட்டாலுமே டக்கு வந்து சைடு சைடாக போயிடும். ஓகேங்களா? இதுக்கு 2 இன்ச்சு விட்டிங்கனாலே போதும். ஸோ இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு, அவ்வளோதான். இங்கேயும் 1 இன்ச் கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த டக்கோட உயரம் பார்க்கலாம், எவ்வளோ உயரம் வச்சுருக்காங்கன்ட்டு.
ஒருத்தவங்க சொல்லுவாங்க 3 1/2 இன்ச் விடுங்கன்னு சொல்லிட்டு. அப்படியெல்லாம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் சின்னதா கேட்பாங்க, ஒருத்தவங்க பெருசா கேட்பாங்க. ஸோ இதுல நமக்கு என்ன அளவோ அந்த அளவு மட்டும் வச்சுக்கலாம். தையலுக்கு துணி விட்டு எவ்வளவு உயரம் இருக்கோ அந்த உயரம் மட்டும் மார்க் பண்ணிக்கங்க. இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்ட்ரைட்டா வந்து கோடு போட்டுட்டு இந்த 1 இன்ச்சுக்கு மட்டும் மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். இப்போ ஃபர்ஸ்ட் இந்த பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு அளவுக்கும் இந்த பாயிண்ட் வந்து வேரியேஷன் வரும். சரிங்களா? இப்ப இந்த 18 இன்ச்சுக்கு நீங்க 2 இன்ச் வச்சா போதும். 2 இன்ச்சே கரெக்ட்டா கரெக்ட்டா வருது பாருங்க 2 இன்ச். 3 இன்ச் எல்லாம் வச்சீங்கன்னா, இங்க பாருங்க எங்க வருது பாருங்க. 3 இன்ச் இங்க, அதுக்கு மேல வரும்போது சென்டர்ல வந்துருங்க டாட். ஸோ அந்த அளவு ப்ளவுஸ்ல அப்படிதான் குடுத்துருக்காங்க. நம்ம அப்படி செய்யக்கூடாது. 2 இன்ச் வச்சாலே இது வந்து டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு கரெக்ட்டா வரும். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். இப்ப இந்த சைடு என்ன பண்றீங்கன்னா, 2ஆ இப்படி மடிச்சுக்குங்க. 2ஆ மடிச்சுட்டு இப்படி கீறி விட்டுக்குங்க. எந்த இடம் வருதோ அந்த இடத்த ஒரு டாட் போட்டுக்குங்க. அர்க்கட் போட்டுக்குங்க. இந்த இடம் தான் வந்து அவ்வளோதான். இது நம்மளே அஷ்யூம் பண்ணி புடிச்சுக்கிறதாங்க. இது 1 1/2 இன்ச், 1 1/4 இன்ச் அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது ப்ளவுஸ்ல. ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாரி சொல்லி தருவாங்க. நமக்கு மெயின் டாட் இதுவும் இந்த ஆம்கோல் டாட் தான். சரிங்களா? இது இங்க புடிக்கணும். இது வந்து இங்க டாட் பிடிக்கும். இந்த 2 டாட் தான் நமக்கு மெயின். இப்ப இந்த டாட் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதெல்லாம் பட்டன் பீஸ் வந்து நிக்கிறதுக்காக தான் இந்த டாட் போடுறேங்க. இந்த டாட்னால ஒரு யூஸுமே கிடையாது. அந்த துணி வந்து நிக்கணும் ஸ்டிஃபாங்கிறதுக்காக தான் இந்த டாட் போடுறதுங்க. நமக்கு மெயின் டாட்டே இது ஒண்ணு தாங்க. ஓகேங்களா? இதுவும் இந்த ஆம்கோல் டாட் தான் வந்து நமக்கு மெயின் டாட். புரியுதுங்களா? 4த் டாட் தேவைன்னா நீங்க அத போட்டுக்கலாம். இல்லைன்னா அது தேவை கிடையாது. இப்ப ஆம்கோல் வந்து நம்ம குடஞ்சு வெட்டணும். எப்படி வெட்டுறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாருங்க ஒரு 1/4 இன்ச் அதாவது இந்த சென்டர்ல இப்படி ஒரு 1/4 இன்ச் மட்டும் இப்படி வரைஞ்சுக்குங்க. இது மட்டும் தான் கட் பண்ணணும். பாருங்க நான் கத்திரிக்கோல் வச்சு கட் பண்றேன் பாருங்க. அவ்வளவுதான். இவ்வளவுதான் கட் பண்ணணும். மேல எல்லாம் தொடக்கூடாது. இதெல்லாம் தொட்டீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இங்கெல்லாம் கட் பண்ணும்போது நம்ம ஸ்டிச் பண்ணி வரும்போது பிளவுஸ் பாருங்க இந்த மாரி உள்ள போய் வரும். நெறைய பேத்துக்கு இந்த ஃபால்ட் எல்லாம் வரும். அது எதனாலன்னு தெரியும். இந்த மாரி வரும் பிளவுஸ் தச்சதுக்கு அப்புறம். ஆனா அதனால தான் சொல்றேன், இங்க மேல எல்லாம் நம்ம டச்சே பண்ணக்கூடாது. இது மட்டும் தான் நம்ம எடுக்கணும். இப்ப இந்த இடம் வந்து அர்க்கட் போட்டுக்கங்க. சரியா? அர்க்கட் போட்டு இது புடிச்சு தைக்கும்போது 1/4 இன்ச் வச்சு இப்படி இந்த அளவுக்கு வந்து புடிச்சு தச்சுக்கங்க. அவ்வளவுதான். மத்தபடி இதுக்கு இவ்வளவுதான் அளவுங்கிறதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மாங்க. இந்த 1 1/4 வைக்கணும், 1 1/2 இன்ச் வைக்கணும் அப்படின்லாம் ஷார்ட் வீடியோல நெறைய பேர் போட்டுருக்காங்க. ஸோ அதெல்லாம் கிடையாதுங்க. அவ்வளோதாங்க. நம்மளே அப்படி புடிச்சோம்னாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த டாட் புடிச்சாலே இந்த இந்த துணி வந்து நமக்கு கரெக்ட்டா வந்துரும். சரிங்களா? அவ்வளோதான். ஃப்ரண்ட்டும் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்தது பாக்கி மிச்ச துணி இருக்கு. ஸோ இந்த மிச்ச துணியில வந்து பட்டி வைக்கணும் நம்ம. பட்டி வந்து பாருங்க 2 துணியா இருக்கு. 2ஆ இப்படி ஃபோல்டு பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து பட்டி வந்து சின்ன பட்டி தான். ஸோ இது எவ்வளவு இந்த லென்த் இருக்கு இல்லையா? இந்த லென்த் இப்படி கூட திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ லென்த் இருக்கோ அந்த லென்த்துக்கு வந்து எடுத்துக்கலாம். பாருங்க இதுல இருந்து இது வரைக்கும் இருக்கு லென்த். இந்த அளவுக்கு வருது. இப்ப நம்ம மார்க் பண்றது அப்படிதான். இங்க கொஞ்சம் தையலுக்கு போயிரும். போனதுக்கு அப்புறம் இப்படி கூட திருப்பி வச்சுக்கோங்க. பாருங்க இந்த பட்டி அளவு. இது இது வந்து 2ஆ ஃபோல்டு தான் இருக்கு. உள்ளுக்குள்ள மட்டும் ஒரு கெட்டி துணி வச்சா நமக்கு போதும். சரிங்களா? வச்சுட்டு இது மேல வந்து அப்படியே தையல் போட்டுக்கலாம். இது மேல அப்படியே தையல் போட்டுக்கலாம். உள்ள ஒரு துணி குடுத்துட்டு மேல வந்து தையல் போட்டுக்கலாம். அப்ப வந்து உங்களுக்கு இந்த கீழ வந்து துணி விடணுங்கிறது கிடையாது. ஃபோல்ட் ஆயிக்கும். புரியும்னு நெனைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இங்கருந்து இது வரைக்கும் தையலுக்கு மேல ஒரு மார்க்கு. அப்புறம் இந்த டாட் இருக்கு இல்லையா? கொஞ்சம் இப்படி தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. அதே மாரி லாஸ்ட் எவ்வளோ வருதோ அந்த இடம். கரெக்ட்டா இருக்கு இந்த இடம். அவ்வளோதான். இப்ப இந்த 3ஐ வந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மறுபடியும் வந்து இது வந்து வெட்டுறதுக்காக.
சரி, தையலுக்கு துணி விட்டுருக்கான்னு பார்த்துக்கிறேன். மறுபடியும் செக் பண்ணிக்கிறேன். தையலுக்கு சேர்த்து தான் துணி விட்டுருக்கேங்க. ம். கரெக்ட்டா அளந்திருக்கேன். இப்ப தையலுக்கும் சேர்த்து துணி விட்டாச்சு. அவ்வளோதான். இது ஃப்ரண்ட் துணிங்கிறதுக்கு ஒரு அர்க்காட் போட்டுங்க. அப்பதான் ஃப்ரண்ட்ல இது வரும்னு தெரியும். சரியா? இப்ப பாருங்க 2 பீஸ் வருது. இந்த சென்டர்ல வந்து இந்த மாரி கிளாத் இதுலயே மிச்சம் வரும். மிச்ச கிளாத் வரும். அதுல இப்படி இப்படி சென்டர்ல இதுதான் சொல்றேன். இப்படி சென்டர்ல இப்படி வச்சு இப்படி பண்ணிக்கங்க. இப்படி பண்ணிட்டு இங்க ஒரு தையல் போட்டுட்டு, நீட்டா இப்படி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஒரு துணி இருக்கும். இந்த இடம் வந்து நீங்க மடிச்சே தைக்க வேண்டாம். அப்படியே ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு புரியும்னு நெனைக்கிறேன். ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த மாரி நான் வெட்டியிருக்கேன். இவ்வளோதான் பட்டி துணி. நெக்ஸ்ட் மிச்ச துணி இருக்குது. இதுல வந்து நம்ம பட்டன் பீஸு, நம்ம கழுத்துக்கு வைப்போம் இல்லையா? கிராஸ் பீஸ் அது பட்டன் பீஸ் எல்லாமே வந்து இந்த கிளாத்ல வந்து நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோதாங்க கட்டிங் இது. பாருங்க இவ்வளோதான் ப்ளவுஸு கட்டிங் அவ்வளோதான். இந்த மாரி பெர்ஃபெக்ட்டா இருக்கும். நீங்க இந்த மாரி கட்டிங் பண்ணி ப்ளவுஸ ஸ்டிச் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கும் ப்ளவுஸு. நெக்ஸ்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம். கட்டோரி ப்ளவுஸ் போடுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ கட்டோரி ப்ளவுஸும் போடணும். என்னோட வீடியோஸ் வந்து கொஞ்சம் அப்பப்ப வரும். ஸோ நீங்க வீடியோவும் பார்த்துக்கங்க. புதுசா பார்க்குற பிகினர்ஸ் எல்லாம் ஓகேங்களா? மறக்காம ஷேர் பண்ணிக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம். ஓகே தேங்க் யூ. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.